ஒளிபரப்ப உதவுபவர்கள் தயானந்தன் தியாகலிங்கம் குடும்பத்தினர், கனடா. லியோன் தியாகலிங்கம் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. திருமதி இருதயமேரி குடும்பத்தினர், கடலூர். திரு டி ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இத்தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கு பெற, தூய உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடம் ஜெபிக்க, தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீ தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் என்றும் வாழ உமது ஆசீரை அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1-13 வரை. அந்நாட்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது: பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலில் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து
உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிறைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்றுரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க அதிபராக இருந்த அந்த நேரத்தில் உள்நாட்டு போர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு நாள் அங்க இருக்கிற எல்லா கிறிஸ்தவ தலைவர்களையும் வரவழைத்து ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்படியாக அதிபர் அழைப்பு விடுத்திருந்தார். எண்ணற்ற கிறிஸ்தவ தலைவர்கள் அங்கு வந்திருந்தாங்க. காலையில ஜெபத்திற்காக ஒன்று கூடியிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கிறிஸ்தவ தலைவர் எழுந்து சொல்லுகிறார், இந்த உள்நாட்டு போரில் கடவுள் நம்மோடு இருக்க, கடவுள் நம்மோடு இருக்க இந்த நேரத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து இறை வேண்டல் செய்வோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். உடனே ஆபிரகாம் லிங்கன் அவரை நிறுத்திட்டு சொன்னாரா, கடவுள் நம்மோடு இருக்க அல்ல, நாம் கடவுளோடு இருக்க ஜெபம் செய்வோம். கடவுள் நம்மோடு இருக்க அல்ல, நாம் கடவுளோடு இருக்க ஜெபம் செய்வோம். கடவுள் நம்மோடு என்று சொன்னால் நம்முடைய திட்டங்களை கடவுள் தனது திட்டங்களாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அர்த்தம். ஆனா நாம் கடவுளோடு என்று சொன்னால் கடவுள் அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை வல்லமை உள்ள கருவிகளாக நம்மை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பது அர்த்தம். இதே போலதான் ஒரு சின்ன குழந்தைய அவங்க அப்பா பிக்னிக் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இவர்கள் போகிற வழியில ஒரு சிறிய ஓடை ஒன்று இருக்கிறது. ஓடை மேல இருக்கிற பிரிட்ஜில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. இந்த அப்பா குழந்தைய சொல்றாரு, பார்த்து சொல்றாரு, இந்த பிரிட்ஜை கடக்கும் பொழுது என் கையை நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீங்க என் கையை பிடிச்சிக்கோங்க, ஒருவேளை நான் உங்க கையை பிடிச்சா தாண்டும் பொழுது பயத்துல உங்க கையை நான் விட்டுறக்கூடும், உங்க கால்கள் என்னுடைய கால்களை விட பெரியது, உங்களால ஈஸியா இதுல இருந்து அந்த பக்கம் தாண்ட முடியும். அதனால ஒருவேளை தாண்டுற பொழுது எனக்கு சரியா எடுத்து வைக்க முடியலன்னா நீங்க என்னை விடாம உங்களுடைய வெயிட்டை விட அதிகம் ஈஸியா நீங்க தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொன்னதான். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டம் நம்முடைய திட்டங்களை விட பெரியது. பல நேரங்கள்ல நாம இந்த திருத்தலங்களுக்கு வந்து ஜெபிக்கிற பொழுது, இறைவன் முன்பாக வேண்டுதல் செய்கிற பொழுது கடவுளுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு ஜெபிக்க மாட்டோம். மாறாக என்னுடைய திட்டம், நான் என்னுடைய எதிர்காலத்தை எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கிறேனோ, என் எதிர்காலத்துல என்னென்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று எப்பொழுதுமே நமக்கு ஆசை இருக்கிறது. உங்களை கேட்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களும் அது போன்றதாகத்தான் இருக்கும். என் திட்டங்களை கடவுள் நிறைவு செய்யணும், என் திட்டங்களுக்காக அன்னை மரியாள் பரிந்துரைக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய ஆசை, எதிர்பார்ப்பு. கடவுளுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று வேண்டுபவர்கள் வெகு 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 சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில பாத்தீங்கன்னா இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சீடர்கள் உடனே சொல்றாங்க, திருமுழுக்கு யோவான். ஏன்னா திருமுழுக்கு யோவான் யார் தவறு செய்தாலும் தவறு என்பதை சுட்டி காட்டினார். கடவுளுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதையும் அவர் எடுத்து காட்டினார். மெஸ்ஸியா வருவார், அந்த மெஸ்ஸியாவினுடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி அந்த மெஸ்ஸியாவை முன்னறிவிப்பவராக அவர் இருந்தார். இயேசுவும் இறையாட்சி எப்படி இருக்கும் என்பதை முன்னறிவித்ததனாலேயோ என்னவோ, இயேசு எல்லார் தவறு செய்தாலும் தவறு யார் செய்தாலும் அது தவறு என்று சுட்டி காட்டினதனாலேயோ என்னவோ மக்கள் அவரை திருமுழுக்கு யோவானாக பார்த்தார்கள். ஏன் எலியா அப்படின்னு சொன்னா, எலியா உடலோடு ஆன்மாவோடு எரிகின்ற சுழல் தேரிலே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். மெஸ்ஸியாவின் வருகைக்கு முன்பு இந்த மாதிரி விண்ணகத்துக்கு போனவங்க மீண்டும் இந்த மண்ணில் வர வேண்டும் என்பது இறைவாக்கினர் மலாக்கி வழியாக முன்மொழியப்பட்ட ஒரு இறை வார்த்தை. அதனால இவர் ஒருவேளை திருமுழுக்கு யோவானா இருப்பாரோ இல்ல மற்ற இறைவாக்கினர்களாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்கிற வேளையில இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? இவ்வளவு நாள் என்னோடு பயணித்திருக்கிறீர்கள், நான் செய்த எல்லா அற்புத அதிசயங்களை பார்த்திருக்கிறீர்கள், நான் போதித்த எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறீர்கள், அதன் அடிப்படையில நீங்க சொல்லுங்க நான் யாரு அப்படின்னு சொல்லி. உடனே பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நீர் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாரு. அவர் மெஸ்ஸியா என்று சொன்ன வார்த்தைக்கு அவர் வைத்திருந்த புரிதல் சற்று வித்தியாசமானது. ஏன்னா யூதர்கள் இரண்டு வகையான மெஸ்ஸியா. ஒன்னு அரசியல் மெஸ்ஸியா, விண்ணகத்திலிருந்து அப்படியே இறங்கி வரணும், யாரெல்லாம் அவர்களை அடக்குமுறையில வச்சிருக்கிறாங்களோ அடிமைத்தனத்துல வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு ஒடிச்சு விடுதலை கொடுத்து மீண்டும் இறைவனுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும், இது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு வகையான மெஸ்ஸியா என்ன அப்படின்னா, எசாயா புத்தகத்தில் முன்னறிவிக்கப்பட்ட துன்புறும் ஊழியர்.
ஒரு சாதாரண நம்மளை போல ஒரு மனிதராக பிறந்து நம்முடைய குற்றங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகம் கொடுக்கிற எல்லா கோரமான தண்டனைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு தன் உயிரை சிலுவையில் கொடுப்பதன் வழியாக நம்மை மீட்டு கடவுளுடைய உரிமை பேராக மாற்றுகிற அடுத்த ஒரு மெஸ்ஸியாவை எசாயா புத்தகம் முன்னறிவித்தது. ஆனா யூதர்கள் எதிர்பார்த்தது முதல் வகையான மெஸ்ஸியா. பேதுரு சொன்ன பொழுது நீர் மெஸ்ஸியா என்று சொன்ன பொழுது அவர் முதல் வகையான மெஸ்ஸியாவை தான் எதிர்பார்த்தார். அதனாலதான் இயேசு உடனே சொல்றாரு, என் கண் முன் இல்லாதே சாத்தானே. ஏன்னா மனிதர்கள் யோசிக்கிறது போல நீ யோசிக்கிற, கடவுள் திட்டங்களை போல உன்னுடைய திட்டம் இல்லை, உன்னுடைய யோசனை இல்லை, உன்னுடைய எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கு கடிந்து கொள்ளுகிறார். பேதுரு தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய எதிர்பார்ப்பை இயேசுவின் மீது திணிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது உடனடியாக சொல்லுகிறார், என் கண் முன் இல்லாதே சாத்தானே என்று சொல்லுகிறார். முதல் வாசகத்துல நோவாவும் அதே போலதான். நோவா அங்க ஒரு பெரிய பேழையை கட்டும் பொழுது நிச்சயமாக பல்வேறு அவமானங்களை சந்தித்திருக்க கூடும். ஒருவேளை அவரே யோசிச்சிருக்கலாம், இங்கதான் தண்ணியே இல்லை, இங்க ஏன் இவ்வளவு பெரிய பேழையை கட்ட சொல்றாரு, இங்க ஏன் கடவுள் எல்லா உயிரினங்களும் உள்ள வர மாதிரி சொல்றாரு, சிங்கம் புலி கரடி எல்லாம் உள்ள வந்ததுன்னா நம்ம எப்படி நிம்மதியா உள்ள இருக்க முடியும், பல்வேறு யோசனைகள் நோவாவுக்கு இருந்திருக்கலாம். ஆனா நோவா தன்னுடைய திட்டத்தை எங்கேயுமே உட்புகுத்த முயற்சி செய்யல. தன்னுடைய மனித பார்வையில் எதையுமே பார்க்க அவர் விரும்பவில்லை. கடவுள் சொன்னாரு, கடவுள் பார்த்துப்பார், அவர் சொன்னதை நான் என் வாழ்க்கையில செய்யறேன் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய திட்டத்தை தனது திட்டமாக மாற்றிக்கொண்டதனால அவர் வழியாக ஒரு புதிய உலகத்தை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் உங்களையும் என்னையும் இந்த வாசகத்தின் வழியாக, நற்செய்தியின் வழியாக அழைப்பு கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திட்டங்கள் அல்ல, கடவுளுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற உங்களை அர்ப்பணியுங்கள். ஏனெனில் உங்களுடைய கரங்களை விட கடவுளுடைய கரங்கள் பெரியது, உங்களுடைய சிந்தனைகளை விட கடவுளுடைய சிந்தனைகள் பெரியது. நாம் நினைத்து பார்ப்பதற்கும் மேலானவர். குறைவுகள் இருக்கிற மனிதர்களாகிய நாமே நம்முடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோமே, நம்மை படைத்த கடவுள், எல்லாவற்றிலும் நிறைவான கடவுள் நமக்கு இன்னும் எவ்வளவு அதிகமான, இன்னும் எவ்வளவு ஆரோக்கியமான, இன்னும் எவ்வளவு வித்தியாசமான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்பார். கடவுளிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். இறைவாக்கினர்கள் புத்தகங்கள்ல சொல்றாங்க, கடவுள் சொல்லியதாக, உங்களுடைய திட்டங்கள் எனது திட்டங்கள் அல்ல, உங்களுடைய வழிகள் எனது வழிகள் அல்ல. நீ பிறக்கும் பொழுதே தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் முன்பே நான் உன்னை அழைத்திருக்கிறேன், திருநிலைப்படுத்தியிருக்கிறேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். நாம் பிறக்கும் முன்பே, நாம் கருவறையில் உருவாகும் முன்பே நமக்காக கடவுள் திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட நாம் அனுமதிப்போம். நம்முடைய ஜெபங்கள், இறைவா என்னுடைய ஆசை இது, இருந்தாலும் என் வாழ்க்கையில உங்களுடைய திட்டம் என்னவோ அதை நிறைவேற்ற என்னை முழுவதுமாக அன்னை மரியாவை போல முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய மனதை எனக்கு தாங்க. ஏன்னா என் திட்டத்தை விட உங்க திட்டத்தை நான் ஏத்துக்கிட்டேன்னா அழைத்த நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர், மரத்தை வச்ச நீர் எப்பொழுதுமே தண்ணி ஊத்துவீர் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுடைய திட்டங்களை எனது திட்டங்களாக மாற்றி என் வாழ்க்கையில நான் செயல்படுத்த எனக்கு ஆசிரை தாரும் என்று அன்னை வழியாக தொடர்ந்து நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே, இன்பு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, உன்னன்பில் இணைந்து தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு இது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயந்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர்
நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: தயானந்தன் தியாகலிங்கம் குடும்பத்தினர், கனடா. லியோன் தியாகலிங்கம் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. திருமதி இருதயமேரி குடும்பத்தினர், கடலூர். திரு டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.